வேன் ப்ளோவர் கம்ப்ரஸர். ஸோ கம்ப்ரஸர்னாலே நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஏரை வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணணும். அதான் கம்ப்ரஸரோட வேலை. ஸோ இந்த வேன் ப்ளோவரில் பார்த்தாச்சுன்னா நமக்கு ஒரு ரோட்டார் இருக்குது. ரோட்டார் கூட வேன் செட்டப் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். வேன் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் லோடட் வேனாக இருக்குது இது. ஸோ இந்த ரோட்டார் நமக்கு எசென்ட்ரிக்கில் இருக்குது. ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டார் வந்து எசென்ட்ரிக்கில் இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி எசென்ட்ரிக்கில் இருக்குதுன்னா நமக்கு வந்து இன்லெட்லேருந்து ஏரை ஸ்ட்ரக் பண்ணி இழுக்கிறோம். ஸோ அந்த ஏர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பாதையில் ஓட்டி எப்படி வெளியே போகுது. ஸோ ரோட்டார் வந்து எசென்ட்ரிக்கில் இருக்கும்போது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு கன்வர்ஜனாக போகுது, டைவர்ஜனாக வந்து மறுபடியும் கன்வர்ஜனாக போகுது. ஸோ இதனால் நம்மளால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ரோட்டாரை எசென்ட்ரிக்கில் வச்சுருக்கோம். ஸோ எசென்ட்ரிக்லாம் ஒன்றும் இல்லை, ஆப்செட்டுன்னு சொல்லலாம். ஸ்டேட்டர்லேருந்து மையத்திலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். ஸோ அதான் எசென்ட்ரிக் அப்படிங்கிறோம். ஸோ இதோட கான்செப்ட் மெயினாக நம்ம வேன் ப்ளோரில் பார்க்கணுன்னா, ஸோ ஏர் வந்து இந்த இதோடு கொண்டு போகணும். ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம். அதே நேரத்தில் ஹை ப்ரெஷர் ஏர் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஹை ப்ரெஷர் உண்டு பண்ணணும். ஸோ இந்த ரோட்டார் சுற்றும் போது ரோட்டார் கூட நமக்கு வேன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வேனும் கூடவே சேர்ந்து சுற்றுது. ஸோ ஏர் உள்ளே வருது. ஸோ உள்ளே வந்த உடனே இந்த ரோட்டார் சுற்றும் போது வேனும் அது கூட சேர்ந்து சுற்றி ஏர் அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணுது. ஸோ ஏர் வந்து இந்த ரெண்டு வேனுக்கு இடையே வந்து ஜாயினுக்கு இடையே வந்து நமக்கு வந்து வந்துடுது. ஸோ வரும்போது வேன் அதை வந்து ஹை ப்ரெஷரில் முன்ன மாதிரி தள்ளுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங்க் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ரோட்டரோடும் ஸ்டேட்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகி வேனோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா குறுக்கலாக இருக்கும். ஏன்னா வந்து ரோட்டாருக்கும் ஸ்டேட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஸ்ப்ரிங் வந்து சின்ன ஸ்ப்ரிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாதையில் நமக்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து P1 ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி அதை அப்படியே ரிசர்வாயரில் கொடுக்குறோம். ஸோ ரிசீவரில் கொடுக்குறோம். ஒரு ரிசீவரில் என்ன பண்ணுறோன்னா இன்னும் அதிகமாக வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அது P2ன்னு சொல்கிறோம். ஸோ ரிசீவரில் எப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஏர் வந்து இந்த வழியாக வருது. ஸோ வந்த உடனே நமக்கு திடீர்னால ஏரோட வால்யூம் வந்து அதிகமாகுது. ரிசீவரில் உடனே ஏரோட வால்யூம் அதிகமாகுது. ஸோ அதுவும் வந்து எப்படி அதிகமாகுதுன்னா நமக்கு வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து நமக்கு வந்து இந்த ரிசீவர் இருக்குது. ஸ்லைட் எட்ஜி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும்போது ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ ரிசீவர்லேயும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாகுது. ஸோ இதை P2 ப்ரெஷர் இருக்கிறோம். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் ஏர் பார்த்திங்கன்னா அவுட்லெட் மூலமாக வெளியே போகுது.